இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். 5ஆம் வசனத்திலே சாலமோன் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ என்று சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலே ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன், வேத பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நம்முடைய மனதிலே வைக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சாலமோன் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால், முதலில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து வாழ்கிறபடியினாலே, அதாவது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை சுவர் போல எழும்பி இருக்கிறபடியினால அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரியங்களை ஆண்டவரை தேடி அந்த பிரிவினை சுவரை எடுத்து போட்டுட்டோன்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி வர முடியும், அவரை தேடி கண்டடைய முடியும். அவரை தேடி கண்டடைகிறதுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை வேதம் நமக்கு அறிவுறுத்தி போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் ஆழமாக அறிந்து கொள்கிறதற்காக 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்கிற யூதா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை கொஞ்சம் தியானித்தோம் என்று சொன்னால் நாம் இந்த சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவனுடைய மக்கள் மத்தியில் எழுப்புதலோ சீர்திருத்தமோ ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் தேவை அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல். என் நாம தரிக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி, அதாவது கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கே சேமத்தை கட்டளையிடக்கூடியவர் என்கிற வசனங்களை நாம் அநேக நேரங்களிலே ஜெபிப்பதற்கு பயன்படுத்துவது உண்டு. ஆகவே எழுப்புதலோ சீர்திருத்தமோ ஏற்பட வேண்டுமானால் அதற்கு முதல் தேவை கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதற்காக தேடுகிறோம்? மிகவும் ஆர்வத்துடன ஊக்கத்துடன ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய உறவை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் எடுக்கிற முயற்சி தான் கர்த்தரை தேடுகிற முயற்சி என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறது. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் நடக்கவும், அதாவது செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து என்று சொல். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக நாம் ஆர்வத்தோடு கூட அவரை தேடுகிறதை குறித்து தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது காரியம், ஊக்கமான ஒரு ஜெபத்தோடு கூட முழு இருதயத்தோடு நம்ம தேவனிடத்தில் திரும்பணும்னு சொன்னால் அதுதான் கர்த்தரை தேடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை நாம் இத்தனையாய் வாஞ்சையோடு கூட ஆர்வத்தோடு கூட நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில்
2ஆம் வசனத்திலிருந்து ஆசாவை குறித்து சொல்லப்படுகிற ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் ஆண்டவரை தேடுகிற இருதயமுடையவனாய் இருந்தபடியினால, முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடுகிறவனாய் இருந்தபடியினால, அவரை கண்டடையத்தக்கவனாய் நான் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் கூட அவன் தேடினபடினால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை அவன் அகற்றி விடுகிறதை பார்க்கிறோம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. தன்னை பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தான் மாத்திரம் வாஞ்சியோடு கூட தேடுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அவன் அகற்றிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யாருவா? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பா? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவனாக இருந்து தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் அவனுடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. அதை அறிந்தவனாக, அதை தெரிந்து கொண்டவனாக இங்கே ஆசா ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்கிறான். கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கிறான். அவருடைய பார்வைக்கு நன்மையானதை செம்மையானதை செய்கிறவனாக இருக்கிறான். நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறதே, நன்மை செய்கிறான். தீமை செய்தலை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறதே, தீமை செய்கிற அத்தனை காரியங்களையும் தேசத்தை விட்டு அவன் அகற்றிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தபடியினால, கர்த்தரை தேடுகிறதுனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், முதல்ல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தில் இந்த 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் யூதாவினுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமாக யுத்தமில்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாக இருந்தபடியினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார். ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை அவர் தரக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு சுத்த மனசாட்சியை, ஒரு பாரமற்ற ஒரு மனசாட்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இருதயத்தினுடைய பாரங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர், ஒரு சுத்த மனசாட்சியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 நாளாகமத்திலேயே 14ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வரை பார்த்தோன்னு சொன்னால், அங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. 2வது ஆசீர்வாதம் என்ன செய்கிறாரியா? அங்கே அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களை சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஆனால் இவன்கிட்ட இருக்கிற அந்த 2,80,000 அதாவது 2,80,000 பேர் தான் இங்கே ஆசாவுக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பராக்கிரமசாலிங்க. ஆனால் இவனை எதிர்த்து வருகிறவர்கள் 10 லட்சம் பேர் வருகிறார்கள். இவன் கர்த்தரை தேடுகிறவனாக, நன்மை செய்ய படித்தபடினாலே தீமை செய்தலை விட்டுவிட்டபடினால ஆண்டவரை நோக்கி அழகா ஜெபம் பண்ணுறான். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி அவன் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம்.
அதை தொடர்ந்து அங்கே நடக்கிற காரியங்கள், அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பர் திரும்பி பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்களை மிகுதியாய் கொள்ளையடித்து என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் நமக்கு யுத்தத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இரக்கம் தருகிறவர், கிருபையை தருகிறவர். தேவையான நேரத்தில் உதவி தேவைப்படுகிற நேரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். முதல்ல பார்த்து சமாதானத்தை கண்டடைகிற ஒரு வாழ்க்கை, ஒரு குற்றமற்ற மனசாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஒரு ஆண்டவர். ரெண்டாவது இரக்கத்தையும் கிருபையையும் தேவையான நேரங்களில் உதவியும் தருகிற ஆண்டவர் ஆசாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதை தான் எபிரேயர் 4:16 சொல்கிறாரு, ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும் என்று சொல்லி. மூன்றாவது, ஆண்டவரை தேடுகிறதுனால தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். யோவான் 14:16 இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 18 சொல்கிறார், உங்களிடத்திற்கு வருவேன். தேவனை தேடுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்களாக இருப்பார்கள் என்கிறதை இங்கே மூன்றாவது ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். நாலாவது, தேவனை தேடுகிறவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு எதிராக உறுதியுடனும் தைரியத்துடனும் நிற்பார்கள். அதை தான் நீதிமொழிகளிலேயே சாலமோன் சொல்லுகிறார், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஆசா பார்க்குறான், 3,85,000 பேர் தான். அங்கே நிற்பதோ 10 லட்சம் பேர்கள், எத்தியோப்பியர்கள். இங்கே ஆண்டவரை துணைக்கு அழைத்து சென்று பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி புறப்பட்டு சென்றபடினால மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தது போல இந்த உலகத்தில் நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய எதிரியாக சத்ருவானவன் இருக்கிறான். அவனை மேற்கொள்ளுகிறதற்கு எபேசியர் 6:10 சொல்கிறார், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நம்மோடு கூட இடைவிடாமல் வாழ்கிற ஒரு பிரசன்னத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினால் உண்டாகிற எல்லா எதிர்ப்புகளிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிற ஒரு ஆண்டவராக அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவரை அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேடுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக, தேவையான நேரங்களில் உதவி தேவைப்பட்ட நேரங்களில் உதவியையும் இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டவர்களாக, எல்லா நேரங்களிலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக, சத்ருவினால் நமக்கு ஏற்படுகிற எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெறுகிறவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே.